பொதுவா ஒரு பொருளை சந்தைப்படுத்துறோம் அப்படின்னா முதல்ல அட்ராக்ஷன் தேவை இல்லையா? அட்ராக்ஷன் சொல்லக்கூடியது என்ன? கவர்ச்சி, அழகும் கூட. இதேதான் மனிதர்களுக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே இயல்பாவே அழகுதான். இருந்தாலும் நம்ம அழக பேணி பாதுகாக்கிறது நம்ம கையில தான் இருக்கு இல்லையா? இப்போ ஒரு சில பேர் நம்ம அழக மெருகேற்றுறதுக்காக அழகு நிலையம் போவோம். ஒரு சில பேர் வீட்லயே இருந்து நமக்கு தெரிஞ்ச அழகு சிகிச்சைகளை செய்வோம். ஆனா இது ரெண்டுமே முறையா தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம செய்யணும். இல்லன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அழகு கெட்டு போறதுக்கு நாமளே ஒரு காரணம் ஆயிடும் இல்லையா? அப்படிதான் வாரம் அழகுக்கு அழகு பகுதியில நீங்க இங்க அழகு நிலையத்துல செய்யற சிகிச்சை ஆகட்டும், வீட்டுல செய்யற சிகிச்சை ஆகட்டும், முறையா எப்படி செய்யறது அப்படிங்கறதான் பாத்துட்டு வரீங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம இந்த பகுதிக்காக ரம்யாஸ் அழகு நிலையத்துல தான் இருக்கோம். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா போரூர்ல இருக்கு. சரி, இன்னைக்கு நம்ம அழகை எப்படி மெருகேற்றலாம், வாங்க சந்தியாமா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்ப அக்னி நட்சத்திரம் நமக்கு முடிஞ்சிருந்தாலும் நமக்கு பார்த்தீங்கன்னா கோடையோட தாக்கம் அதிகமா தான் இருக்கு. நமக்கு இப்பயும் நமக்கு வெயிலோட தாக்கம் அதிகமா இருக்கிறதுனால சன்டேன் நமக்கு வெளியே போயிட்டு வந்தாலே சன்டேன் வந்துருது. நமக்கு அந்த முகம் கருமையை வீட்லயே நம்ம எளிமையா எப்படி நீக்கிறது? எளிமையா இப்ப எப்பவுமே பாத்தீங்கன்னா இயற்கையை நமக்கு கொடுத்துருக்க கொடை என்னன்னா, நமக்கு எதால நம்ம தாக்கப்படுறோமோ அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் நமக்கு இயற்கையை கொடுத்துருக்கு. இப்ப இந்த வெப்பத்தை தணிக்கிறதுக்காக நமக்கு அந்த பாடியை கூல் பண்றதுக்கும் பிளஸ் நம்மளுடைய சருமத்தை நம்ம பராமரிக்கிறதுக்கும் இயற்கையே நமக்கு கொடுத்துருக்க பொருள்களை வச்சு நம்ம பண்ண போறோம். இப்ப நுங்கு வச்சுதான் நான் இப்ப பண்ண போறேன். நுங்குன்றது பாத்தீங்கன்னா கோடை காலத்துல மட்டும்தான் நமக்கு கிடைக்கக்கூடிய பொருள். இந்த வெப்பத்தை நமக்கு தணிக்கிறதுக்காக, உடலுக்கு தணிக்கிறதுக்காகவும் பிளஸ் சருமத்துக்கு நம்ம மேற்பூச்சா உபயோகிக்கிறதுக்காகவும் நம்ம அதை பயன்படுத்தினா நல்ல பலன் கிடைக்கும். ஏன்னா உடலுக்கு குளிர்ச்சி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த கோடை காலத்துல நொங்க சாப்பிடுவோம். அப்படி சாப்பிடறதுனால நமக்கு உடலுக்கு குளிர்ச்சி கிடைக்கும். கூடுதலா சாப்பிடுறது மட்டும் இல்லாம அதை வெளிப்புறமா பயன்படுத்தி கோடை காலத்துல நம்ம முகத்துல என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுதோ அதெல்லாம் சரி செய்யலாம் அப்படின்னு சந்தியமா சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ நுங்க பயன்படுத்தி தான் ஏதோ ஒரு அழகு சிகிச்சை செய்ய போறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா அதை எப்படி செய்யறாங்க பார்க்கலாம் வாங்க. இப்ப அந்த வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா நமக்கு வேனல் கட்டி, வேர்க்குரு இதெல்லாம் வரும் நமக்கு. இப்ப இவங்களுக்கு கூட பாத்தீங்கன்னா சின்ன சின்ன வேனல் கட்டிகள் இருக்கு நமக்கு. இந்த மாதிரி வேர்க்குரு, வேனல் கட்டிகளை நம்ம எடுக்கிறதுக்காக நமக்கு அதெல்லாம் இருந்ததுன்னா நமக்கு பாக்கிறதுக்கு சருமம் பொலிவா இருக்கு. அதை நீக்கிறதுக்காக பாடி ஆமா நமக்கு பாடி ஹீட்டை எடுக்கிறதுக்கும் நம்ம உள்புறமா சாப்பிடுற மாதிரி நம்ம மேற்புறமா அதை உபயோகிக்கும் போது இந்த கொடைகளால வர வேர்க்குரு, வேனல் கட்டிகள்லாம் நீக்கிறதுக்காக இது ரொம்ப பயன்படுது. அதை நம்ம எப்படி ஸ்மாஷ் பண்ணி நம்ம போட்டு நம்ம சருமத்தை பாதுகாத்துக்கிறோம்ன்றத சொல்லலாம். கண்டிப்பா நுங்கு மட்டும் தான் நம்ம பயன்படுத்துறோமா இல்ல வேற ஏதாவது கூட பயன்படுத்த போறோமா? இல்ல, அது மாத்திரம் முதல்ல பயன்படுத்திட்டு அதுக்கப்புறமா கூடுதலா என்ன பயன்படுத்தணும்னு சொல்லணும். இப்ப இந்த நுங்கு ரெடியா வச்சிருக்கோம் நம்ம. இப்ப இதை பயன்படுத்த இந்த தோலெல்லாம் நீக்கிட்டு நான் நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்கேன். நல்லா பாருங்க, ஒரு ஜெல்லியா சதை பகுதி மட்டும் வச்சிருக்கேன். ஆமா, இதை எடுத்து ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்கோம். நல்ல ஒரு ஜெல்லி ஃபார்ம்ல நமக்கு இருக்கு. முதல்ல நம்ம என்ன செய்ய போறோம்? முதல்ல கிளென்ஸ் பண்ணிக்கணும். எப்பவுமே முகத்தை சுத்தப்படுத்திட்டு தான் எது ஒண்ணுமே நம்ம போடணும். அப்படி செய்யறதுனாலதான் அந்த சிகிச்சைக்கு முழுமையான பலன். ஆனா இது பயன்படுத்துறதுதான் நமக்கு நல்லது இல்லையா? முகம் ஒரு சின்ன அழுக்கு இருந்தா கூட நமக்கு போயிடும். ஆமா, உங்களுக்கு கிளென்சர் நம்ம யூஸ் பண்ணும்போது போஸ்ல இருக்க அழுக்கு மொத்தத்தையும் உங்களுக்கு எடுத்துரும். நல்லா சுத்தமா மாறிடும். ஆமா, முதல்ல ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளென்சர் யூஸ் பண்ணும்போது கூடுதல் இரட்டிப்பு பலன் கிடைக்கும் நமக்கு. ஒரு வாட்டியும் சொல்றது என்னன்னா, ஒரு முக சிகிச்சை செய்யறதுக்கு முன்னாடி இந்த கிளென்சர் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்பதான் நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன அழுக்கு இருந்தா கூட அதெல்லாம் முற்றிலுமா நீங்கிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா நம்ம முதல் படி சரியா செஞ்சா மட்டும்தான் அந்த அழகு நம்ம என்ன சிகிச்சை செய்யறோமோ அதுக்கு முழு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ கிளென்சர் போட்டு முடிச்சாச்சு. அடுத்தது என்ன செய்யறாங்கன்னு பாக்கலாம். ஈரப்பஞ்சு தான் பயன்படுத்துறேன். ஆமா, எப்பவுமே ஈரப்பஞ்சையும் உபயோகிக்கிறது தான் நல்லது. நம்ம வீட்டுல இருக்கும்போது நீங்க சும்மா வெறுமனே தண்ணியில நனைக்காம தொடச்சோம்னா நமக்கு முகத்துக்கு நம்மளே முகத்துக்கு எடுத்துக்கலாம். இப்ப கம்ப்ளீட்டா தொடச்சு எடுத்தாச்சு. வீட்டுல ஸ்க்ரப் இருந்தா ஸ்க்ரப் உபயோகிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம டைரக்டா இந்த பல்ப் நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இது அரைச்சு இவ்வளவு நேரத்துக்குள்ள பயன்படுத்தணும் அப்படிங்கிறது இருக்குமா இல்ல உடனே செய்யணும்? உடனே செஞ்சிருது ரொம்ப நல்லது. ஏன்னா சில பேர் அரைச்சு வச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு போடலாம் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? இல்ல உடனே நமக்கு கூடுதல் பலன் கிடைக்கணும்னா உடனே நம்ம செய்யறத
எது ஒண்ணுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது பண்றதுதான் ரொம்ப நல்லது. இப்போ யூஸ்வலா பாத்தீங்கன்னா சின்ன பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கோடை காலத்துல நிறைய இந்த வேர்க்குரு தாக்கும் அவங்களுக்கு. முதுகு, கை, அந்த மாதிரின் போது அவங்களுக்கு நெத்தி எல்லா இடமே தாக்கும் போது அவங்களுக்கு என்ன பாத்தீங்கன்னா இந்த இச்சிங் அதிகமா இருக்கும். அதை குறைக்கிறதுக்காக நம்ம கை, கால், முதுகு எல்லா இடத்துலயுமே நம்ம இதை போட்டு விடலாம். வேர்க்குரு இருக்கிற இடையில எல்லா இடத்துலயும் எல்லா முகத்துக்கு மட்டும் இல்ல, சர்மம் ஃபுல்லாவே நம்ம போடலாம். இதை போட்டு ஒரு 10 நிமிடங்கள் வைத்திருக்கணும். இப்ப இவங்களுக்கு கையிலயும் நம்ம போட்டுக்கணும். கையில அந்த சின்ன சின்னதா அந்த வேர்க்குருங்கள்லாம் இருக்கு. ஆமா, இருந்ததுன்னா போட்டுக்கலாம். ஏன்னா பெரிய கஷ்டம் ஒண்ணும் கிடையாது. நம்ம போடும்போது அரைக்கிறத அப்படியே கைகளுக்கு போட்டுக்கிறோம். ஆமா, நல்ல ஒரு கூலிங் எஃபெக்டும் கிடைக்கும் நம்ம பாடிக்கு. இது போட்டுட்டு நம்ம அப்படியே விட்டுடலாமா, இல்லனா அழுத்தம் ஏதாவது கொடுக்கணுமா? அழுத்தம் தேவையில்லை, போட்டு அப்படியே விட்டுடலாம். நீங்க ஒரு 10 நிமிஷம் காய விட்டா போதும். ஆமா, 10 நிமிடங்கள் போதும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கு இந்த இடம்லாம் பாருங்க. அப்போ இப்போ ஒரு 5 நிமிஷத்துல காஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம திரும்பியும் மேல போடலாமா இல்ல எடுத்துடலாமா? போடலாம். மேல போடலாம். ஒரு 10 நிமிடம் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ இவங்களுக்கு முகத்துக்கும் கைகளுக்கும் போட்டு முடிச்சாச்சு. சந்தியாவை சொன்ன மாதிரி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நுங்கு பயன்படுத்தி நம்ம செய்யற சிகிச்சை வந்து பெண்கள் மட்டும்தான் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆண்களும் செய்யலாம், சின்ன குழந்தைகளுக்கும் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முகத்துக்கு மட்டும்தான் போடணுங்கிறதும் கிடையாது. கைகளுக்கு போடலாம், கால்களுக்கு போடலாம், முதுகு பகுதியிலயும் போடலாம். வேர்க்குரு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்க எல்லா இடத்துலயுமே போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நுங்கு வந்து நம்ம உடம்புக்கு குளிச்சுதான் தருமே தவிர எந்த ஒரு கெடுதலும் விளைவிக்காது. அதனால எல்லாருமே நம்பி இந்த சிகிச்சையை நீங்க செய்யுங்க. கோடை காலத்துல ஏற்படுற வேர்க்குரு ஆகட்டும், அந்த வேனல் கட்டிகள் ஆகட்டும், எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ நுங்கு வந்து அவங்க முகத்துக்கும் கைகளுக்கும் போட்டாச்சு. அடுத்ததா வேற ஏதாவது இருக்கா, இல்ல இந்த சிகிச்சை முடிஞ்சிருச்சான்னு நம்ம கேட்கலாம். இதை விட முடிஞ்சிருச்சா இல்ல வேற ஏதாவது செய்ய போறோம்? இல்ல, இருக்கு. இந்த பாசி பயிறு அதோட கொஞ்சம் வேப்பில ஆட் பண்ணிக்கோங்க. வேர்க்குரு அதிகமா இருக்கிறவங்களுக்கு. அப்படி இல்லைன்னா வெறுமனே பாசி பயிர் போட்டு கூட நம்ம முகத்தை கழுவிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம இது மேலே போட போறோம். 10 நிமிடத்துக்கு ஆனதுக்கு அப்புறமா நம்ம உபயோகிக்கலாம். கோடை காலத்துக்கு ஏத்த சிகிச்சை. இதுல பாசி பயிறு பொடியும் நம்ம வேப்பிலையும் கலந்துருக்கோம். ஆமா, அதிகமாக வேர்க்குரு இருந்ததுன்னா வேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்படி இல்ல குறைவாதான் இருக்கு அப்படின்னா பாசி பயிறு பொடி மட்டும் போதும். சேர்த்தாலும் தவறு கிடையாது உங்களுக்கு. இதோட முடிஞ்சிருச்சா? 10 நிமிடம் ஆயிடுச்சு. நம்ம தொடச்சு எடுத்துக்கலாம். அப்ப சிகிச்சையே முடிஞ்சிருச்சு. முதல்ல நம்ம நுங்கு பசைய போட்டோம், அதுக்கப்புறமா அதுக்கு மேலேயே பச்சை பயிறு வேப்பிலையும் போட்டுருக்கோம். இப்ப பாருங்க. ஆமா, முடிஞ்சிருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா ஸ்கின் வந்து ஒரு மிருது தன்மை நல்லா இருக்கு தெரியும் நமக்கு. இதெல்லாம் எடுத்துக்கலாமா சார்? ஆமா, ஸ்கின் வந்து நல்ல ஒரு வித்தியாசமும் தெரியும். கடைசியா ஒரு அழகுக்காக நம்ம போட்டு வச்சுக்கலாம் சந்தியமா. கண்டிப்பா. எப்பவுமே நான் தான் அவங்க முகத்தை பார்த்து சொல்லுவேன் இல்லையா, எப்படி இருக்கு அந்த மாதிரி. இன்னைக்கு நம்ம அவங்க கிட்டே கேட்கலாமே, அவங்க முகம் எப்படி இருக்கு அப்படின்னு. பாருங்க, உங்க முகம் நல்லா இருக்கா? எனக்கு கொஞ்சம் காமிங்க. அவங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க முகம் அவங்களே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்களும் உங்க வீட்டுல நொங்கு பசையை பயன்படுத்தி இந்த சிகிச்சையை நிச்சயமா முயற்சி பண்ணி பாருங்க. அவங்க எப்படி அவங்க அழகா இருக்கேன் அப்படின்னு உணர்ந்தாங்களோ அதே மாதிரி நீங்களும் நிச்சயமா உணர்வீங்க. இன்னைக்கு இந்த அழகு அழகு பகுதியில சந்தியாமா எப்படி வீட்லயே நம்ம அழக பராமரிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிகிச்சை சொல்லி கொடுத்தாங்க இல்லையா. பாதத்தோட மட்டும் நிறுத்தாம நீங்களும் உடனே முயற்சி பண்ணி பாருங்க. சரி, இந்த பகுதி மட்டும் இல்லாம நம்ம அங்காடி நிகழ்ச்சியில வந்த எல்லா பகுதிகளையுமே எப்பொழுதும் போல நீங்க ரசிச்சு பார்த்திருப்பீங்க.